நீங்க சேர்மன் ஆகி நமது நகர தந்தை ஆகி ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள் வாங்கின கையோட என் வேலையும் முடிச்சிட்டீங்கன்னா விண்ணப்பத்தோட வருவீங்களே. இரியா இப்பதானே பதவியில உட்கார்ந்துருக்கேன். முன்னாடி உட்கார்ந்தவன் சூடே தண்ணியிலே நாற்காலியில செய்யறோம். போ தலைவரே, என்னுடைய வாழ்த்துக்கள். வெறுங்க வீடு வந்திருக்க. இதோ சித்தி கீழே போட்டு உடைக்க போறேன். அறிவு கட்டவன ஒரு பழம் எட்டனா 10 பழம் எவ்வளோடா? அவசரத்துல கேட்ட கணக்கு தெரியாதுங்க. அது சரி. இப்படி ஆமா, அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் பேங்க்ல போட்டியா? ஏன் அக்கௌண்ட்ல போட்டேன். உன் அக்கௌண்ட்லயா? நான் தானே உங்க பிரமி. அது சரி, பணத்தோட மட்டும் நிறுத்திக்க. தள்ளி முடியா ஹிந்தியில பேசாதீங்க. நம்ம ஊர்ல வாயில தார் அடிச்சிட போறான். எங்க பதவி கிடைக்கிறதுக்குள்ள உங்க போன் வந்து ஓடி வந்துட்டேன். போறதுக்குள்ள சேர் இருக்கோ இல்லையோ என்ன கூப்பிட்டீங்க? அங்க மட்டும் ஒரு நிமிஷம். ஹலோ, புல்லட் பாபு பேசுறேன். ஓ, டச்சி कैसा है? Hi. How are you, gentlemen? Wedding daughter. Please make it fast. 10 கோடி அனுப்புங்க. நான் ஒரு நம்பிக்கையான ஆள் அனுப்புறேன். அவங்கிட்ட எல்லா அமௌண்ட்டையும் டாலரா கொடுத்து அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ டச். என்ன புல்லட் டாலரா பேசிட்டு இருக்கீங்க? நமக்கு கொஞ்சம் டாலர் கொடுத்தா நல்லா இருக்குமே. பொண்ணுங்களும் நம்பிக்கையான ஆளா எவனும் கிடைக்கல, கொண்டு வரணும்ல. என்ன நீங்க லண்டன்ல நம்ம பொண்ணு படிக்கிறா, அதை வரப்போறா? அப்படியா? எவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. சொல்லிட்டேன். முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. டாலரை கொட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? புல்லட்டே இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, புல்லட்டுக்கு ஒரு பிரச்சனை. ஆச்சரியமா இருக்கு. அதாவது எங்க காண போயிட்டு அங்க இருக்க. என்ன உங்க பிரச்சனை? என்னுடைய தம்பியும் ஆளுங்களையும் எஸ்பி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். முதல்ல அவனை வாங்கணும். அது சரி, அவன் நிலம் வாங்குவான், இடம் வாங்குவான். நம்ம எஸ்பி வாங்கணும், ஜட்ஜ் வாங்கணும். வாங்கினா போச்சு. அப்புறம் சொல்ல முடியுமா? என்ன வேணும்? இங்க வியாபாரம் எல்லாம் நான் தான் பண்ணுவேன். போடா போடா. என்ன வேணும்? 1 கிலோ அரிசி வேணும். ஆமா, நேற்று டவுன்ல இருக்கிற மளிகை கடையில உன்னை பார்த்தனே, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? 10 வருஷமா அங்கதானே என் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான பூரா வாங்கிட்டு இருக்கேன். இங்க சொந்தமா மளிகை கடை இருக்கும் போது அங்கேயே போய் வாங்கின. கலப்படம் இல்லாத ஒரிஜினல் சரக்கு அங்கதான் கிடைக்கும். எல்லாமே கலப்படுமா? அரிசியில கலப்படம், பருப்புல கலப்படம், காப்பி தூள்ல கலப்படம், எண்ணெயிலையும் கலப்படம். ஏண்டா, நம்ம கடையில கலப்படம் வாங்கி சாப்பிட்டவங்க 4 பேர் வாந்தி எடுத்து ஐயோ ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க முதலாளி. முதலாளி திரண்டு வந்துட்டு இல்ல உட்காருங்கண்ணே. என்ன ஏன் இப்படி தொப்பி போட்டிருக்க? ஏஜா தொப்பில சொந்த முடினே. சொந்த முடியலையே தொப்பியா? சரி, என்ன விஷயம்? அண்ணே, கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும். உனக்கு என்ன தொழில்? புளி வெட்டுறேனே. பொண்ணு எப்படி இருக்கா? மூக்கு முடியுமா, கொஞ்சம் குண்டா, கண்ணத்துல குழி விழுந்த ஒரு பொண்ணு வேணும். ஏயா இப்படி சொன்னா எப்படி? ஆள அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அடையாளம் தானே காட்டிடுறேன். அதோ போறாங்களே, அந்த மாதிரி பொண்ணு வேணும். அது முடியாதியா? என்ன? அது என் சம்சாரம். அதான் அட பாவிகளா, என் சம்சாரம் இல்ல, வாழவே சேர்க்கிறா. சுந்தரி, இனிமே நீ வீட்டுல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வா. கண்டவெல்லாம் பாக்குறான். எங்க தாத்தா கட்ட தாயத்து நீச்சல் குளத்துல விழுந்துருச்சு. எப்படி இருக்குன்னே தெரியல. இவ வேற நைய நையன்ட்டு நீச்சல் குளத்துல குளிச்சு எடுக்க வேண்டியதா? முடியாது. ஏன் முடியாது? அது பொம்பளை குளிக்கிற குளம், உள்ள விட மாட்டாங்களே. தம்பி, நான் ஒரு ஐடியா கொடுப்பேன். யார் நீ? பொண்ணு, சின்ன பொண்ணு. இங்க வா. ஏய், நீ ஒரு பொண்ணா? ஆமா, என் பேரு ரோசி. எக்ஸ்கியூஸ் மீ. பொண்ணு, இருங்க மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏப்பா முத்துராசு, இவ யாரு? உனக்கு தெரிஞ்சவனா? என் ஷெட்ல வேலை செய்யற பையன். இவன அவனா இருந்தா என்ன? உடனே இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. இப்படி இவங்க எல்லாம் வேணும்னே என்கிட்ட வம்பு பண்றதுக்காக இப்படி பிளான் பண்ணிருக்காங்க மேடம். இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இத பார், நாங்க வம்பு பண்றவங்க இல்ல. இவங்க தாத்தா கட்டின தாயத்து தண்ணில விழுந்துச்சு, அதை எடுக்கத்தான் வந்தா. நீ நம்பலனா உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. வாங்கடா. காப்பாத்துறேன். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன். என்ன உங்க பிரச்சனை? கலப்படம் பண்ணா சார். என்ன கலப்படம்? எருமை பால் கோயில கழுத பால்ல டீ போட்டு கலப்படம் பண்ணா சார். நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது.
இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படி சொல்லுங்க சார். ஆ. ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. ஆ. நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பயிலுக்கும் சிங்கத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். யோ சீர ஆரம்பிச்சிருவாங்கயா. இப்பவே கலவரம் தாங்க முடியல இந்தியாவுல. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா ஒட்டகத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். சார் டீ குடிச்சா எல்லாம் உயரமா அளந்துவாங்க. அப்புறம் என் பாடு இன்னும் சிரமமாயிரும் சார். அப்படின்னா குதிரை பால்ல டீ போட்டு கொடுக்குறேன். யோ குதிரைப்பால்ல டீ போட்ட எல்லாரும் இந்த ஊருக்கு ஓடிடுவாங்க. அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ? அப்ப எந்த பால்ல டீ போட்டு கொடுக்கறது? நாய்ப்பால்ல டீ போடு. குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. மணி, ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டுக்கிட்ட ஃபாலோ பண்ணு. சரி. நான் பின்னாடி செம்போட வர்றேன். சரி. ஐயா ஆ. ஐயா, இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. ஆ. ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம். நீங்க தான் துப்பறியும் சிஐடி. தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்துலயும் வருவீங்க. அதான் இப்ப நாய்ப்பால்ல டீ போட்டு கொடுன்னு சொல்லிருக்கீங்க. யோ ஆ. நான் சிஐடி இல்லையா, ஆ. நான் சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். ஐயா ஐயா, இவர்தான் எங்க owner. ஐயா ஐயா, எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு புது படம் இருக்கிறேன். உங்க ஊருக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக வந்தேன். ஏகப்பட்ட லொகேஷன். ஆ. மலை, ஆ. கட்டை, குளம், குட்டை, கம்மாய், கட்டை, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. போதா குறைக்கு எங்க அண்ணன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் லோலோன்னு இருக்கட்டும், அலையிறாங்க. இருக்கட்டும். இப்ப நீங்க சொன்னீங்களே ஆ. அந்த லொகேஷன் இதெல்லாம் ஆ, ஆ. அதெல்லாம் பாக்குறதுக்கு போலாமா? புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா? நீ டீ போடுறதுக்கு முன்னால ஆ. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுனால 4 அடி அடிச்சுக்க. ஆ. ஆனா டீ போடுறேன்னு மட்டும் சொல்லாத. வேண்டாம், கொடுக்க மாட்டேன். யோ, கொடுக்க மாட்டேன். யோ, நேத்து நைட் நான் கொடுத்த சென்னையா கேக்குறேன். கொடுத்துறியா? நான் கேட்டா நீ கொடுத்த, நீ எதானே கொடுத்த? எப்படி இருந்தானயா? கொடுத்துறியா? சின்ன குழந்தை, நீ கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு. நான் கல்யாணம் பண்ணி போறவங்களுக்கு தான் கொடுப்பேன். அப்படியா? ஆ. அப்ப இங்க உனக்கு கொடுத்து. ஐயோ. யோ யோ யோ, கொடுத்துட்டு போயா? நான் கொடுக்க மாட்டேன். போடாத. யோ, நில்லையா? இன்னும் போகலையா? நீ கொடுக்காம நான் போறதா இல்ல? நான் கொடுக்க மாட்டேன். குடுயா. என்ன இல்லைங்கய்யா? என்ன நீங்க பிரச்சனை? நியாயத்தை சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு வாங்குனா அதை திருப்பி கொடுக்கலாம். ஆமா. இந்த ஆள் என்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கினாரு, அதை திருப்பி தர மாட்டேங்க. என்னப்பா முத்துராஜ், இத பாருங்க, இந்த பிரச்சனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? கேளுங்க. ஏமா, முத்துராஜ் நல்ல புள்ள, அவனுக்கா எது வேணாலும் வாங்கிடுவேன். நான் கொடுக்கறேன், வாங்கிக்கிறியா? நான் தான் வில்ல. ஏய், நீங்க என் கூட இருந்து வேலை பாக்குறதா பாருங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்க. நாங்க ஒத்திக்க பார்க்க போறோம். போங்க போங்க. வாச்சாங்க பா. என்ன? மாமா, ஆ. நானும் போகவா? போடா, முதல்ல நீ தானே போகணும். மாமா, டிக் டிக் டம் டம், மூடு கட்டலாமா? வீடாவது ரோடாவது இடத்த காலி பண்ணு. நானப்பழமே, நானப்பழமே, ஞானப்பழமே, ஞானப்பழமே. ஏண்டா திரும்பி வந்துட்டியா? திரும்பி வந்துட்டேனா? ஆ. இப்பதானே நான் வர்றேன். ஆ? பொம்பளை வேஷம் போட்டதும் குரல் கூட பொம்பளை மாதிரி ஆயிடுச்சா உனக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படிடா புரியும்? இப்போ உன் நேரம்டா. ஜில்லு பார்த்திடா நீ. ஆமா, சில்லுன்னு தான் இருக்கு. கையு கூட பொம்பளை மாதிரியே இருக்கு. நான் பொம்பளைதா? நீயா? மென்டல் கேஸ். நீ இருக்கீங்க முத. சார் வணக்கம் சார். மெட்ராஸ் போயிருந்தீங்களே, பட வேலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சு அடுத்த வாரம் பூஜை கூட போறோம். பைனான்சர் செட்டப் பண்ணிட்டேன். ஏரியா கூட எல்லாம் வித்துட்டேன். எல்லா ஏரியாவும் வித்துருச்சா? ஏக்கரியை கூட வித்துட்டேன். ஆழமாத்தான் வித்துருக்கீங்க. சார், மியூசிக் டைரக்டர் யார் சார்? ஒரு திறமையான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். யார் சார் அந்த திறமைசாலி? நீங்கதான். ஆ, நானா? சார் 7 பாட்டு கொடுங்க சார். 7 ஜுரத்துல போட்டு உங்களை சாச்சிடுறேன். பலிக்குதுயா? இருந்தாலும் விட மாட்டோம். யாரு உங்க படத்துக்கு ஹீரோ? யாரு ஹீரோ? யாரு? சத்தியமா நீதான். இதுக்கு தான் மெதுவா சொல்லலாம்னு பார்த்தேன். தங்குவேன் சார், தங்குவேன். ஆ. ஹீரோயின் யாரு? அத நான் இன்னும் டிசைட் பண்றேன். என்கிட்ட கேட்காம எதையும் டிசைட் பண்ணாதீங்க. சார், எஸ், இன்னும் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? நிறைய இருக்கு. சொல்லுங்க. எனக்குன்னு தனியா மேக்கப் வேணும், தனியா ஹேர் ட்ரெஸ்ஸர் வேணும், ஆ. தனியா காஸ்டியூமர் வேணும், ஆ. தனியா கார் வேணும், ஆ. தனியா பார் வேணும், ஆ. எனக்குன்னு தனியா ட்ரெயின் வேணும், தனியா ஃபிளைட் வேணும். இவ்வளவு சொல்றீங்களே, நான் ஒண்ணு சொல்லிக்கலாமா? நீங்க ப்ரொடியூசர், டைரக்டர் சொல்லலாம், சொல்லி பார்க்கலாம். யா, நான் ஹீரோவா இன்னும் உன்னை முழுசா டிசைட் பண்ணல. அப்படின்னா மாத்தினாலும் மாத்தலாம். மாத்திராதீங்க சார். இப்ப எல்லாம் கால் விடுவீங்கடா. பின்னால எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு கல்ட்டா கொடுப்பீங்க. டா, இத தொங்க போட்டு பின்னாலேயே வா. என்னய்யா, உன்னை ஹீரோவா போட்டு எனக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்கிறல. இதுக்கு தான் நான் அப்பவே நக்மாவை போடுங்க. என்ன கேட்டீங்களா? வேண்டாம். நம்ம மீனாயிட்ட போய் நான் தான் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா சரின்னு டேட் கொடுத்துருக்கோம். வேண்டாம்.
பாம்பேக்கு பிளைட்ல போய் ஜூகி சாவ்லா, மாதுரி தீக்ஷித், கப் கப்பா, சிப் சிப்பா இப்படி ஏதாவது ஒரு ஹீரோயினை போட்டுக்கலாம். வேண்டாம், உலக அழகு ஐஸ்வர்யா ராய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன அவ வீட்டு வாசப்படிக்கு முன்னால் கூட நம்ம போக முடியாது. தேவையில்லை, பின்பக்கமா போகலாம். சமயக்கார சங்கர்லிங்க எனக்கு தூரத்து சொந்தம். அவ சிபாரசுல அந்த பொண்ணை மடக்கி இருக்கலாம். என்னுடைய நிலைமையை பாத்தியா? என்னாச்சு? ஒரு டீ அடிக்கிறவனை ஹீரோவை போட்டு ஒரு சமையல்கார பிடிக்க வேண்டியதா இருக்குது. உனக்கு தகுந்த மாதிரி ஒரு போ. சுந்தரி ஞானம் சுந்தரணியம். அங்க பாத்தியா? என்ன கீரை பிடிக்கிட்டு ஆயா போகுது. ஏய், அதுக்கு முன்னால ஆஹா, ஒண்ணு மாதிரி தெரியுதா? தனனம் 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 தனனம். ஷாட் எடுக்கலாம், பிரசப் எடுக்கலாம். யாரா நீங்கள்? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிறீங்க? இவர்தான் கோவை தந்த கும்மாங்குத்து சில்வர் ஜூப்ளி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். வணக்கம் சார். நான் தான் அவருடைய முதல் கண்டுபிடிப்பு ஹீரோ. ஏய், அப்படியா? கேட்டாங்களா உன்ன? சும்மா சொல்லி வச்சேன் சார். நானும் உன்னை ஹீரோன்னு சொல்லிதான் வச்சிருக்கிறேன். சார் அதுக்காக அந்த பொண்ணையும் சொல்லி ஓரமா வச்சிடாதீங்க. படத்துல அது எங்களுக்கு தெரியும், ம். நாங்க பேசிக்கிறோம். ஆ. ஏமா, உனக்கு என்ன வயசாச்சு? ஏன் சார் வயசை கேக்குறீங்க? நீங்க மைனரா இல்ல மேஜரான்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயா கேட்டேன். ஆ. போன வருஷம் 17 இருந்துச்சு. ஆ. இந்த வருஷம் 15 ஆயிடுச்சு. Very good. ஐயோ, எனக்கு 18. எனக்கு கூட தான் 7. ஆ. நான் சொன்னா ஏதாவது? ஆஹா. ஏன் இப்படி இடையில நுழையிற? ஏமா, ம்? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல சார், அக்கா தங்கச்சி? யாருமே இல்ல. ரொம்ப வசதியா போச்சு சார். ஆனா ஒரே ஒரு புருஷன் மட்டும் இருக்காரு. பறவையை கண்டால் பயமா?